நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஜாஷுவா டிவி நேயர்களே, இந்த வேளையிலும் கூட கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறார். விடவசனங்கள் மூலமாக சத்தியத்தை அதிகமாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ரெட்டிப்பாக ஆசீர்வதித்திருக்கார் நான் நம்புகிறேன். மீண்டுமாக 2 இடைவேளைக்கு பிறகு கர்த்தர் என்னை பயன்படுத்தி இந்த நாட்களில் இந்த காலங்களுக்கு தக்கதாக ஒரு செய்தியை நீ போடு என்று சொல்லி என்னோட பேசியிருக்கிறார். அதனால் ஒரு கவியை பாடி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து நான் வர ஆசைப்படுகிறேன். விசேஷமாக இந்த நாட்களில் கர்த்தரை தேடாத அளவுக்கு, கர்த்தரை பாடாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கோம்னு சொன்னால் அது பாவத்தில் தான் முடியும். பாவத்திலிருந்து விடுதலை ஆகணுங்கிறது தான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். கவியை பாடுகிறேன். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கியிரும், சேருமையா பந்திதனில் சிறியவராயங்களிடம். வறுமையா போதகரே, வந்தமிடம் தங்கியிரும், சேருமையா பந்திதனில் சிறியவராயங்களிடம். ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா, கழித்திரவு காத்திருப்போம், காதலனே கருணை செய்வார். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கியிரும், சேருமையா பந்திதனில் சிறியவராயங்களிடம். நான் இருப்பேன் நடுவில் என்றான், நாயமுன் நாமம் நமஸ்கரிக்க, தாமதமே தாயை புரிய, தற்பரனே நலம் புரிவான். வறுமையா போதகரே, வந்தமிடம் தங்கியிரும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து ஜபித்து கர்த்தருக்குள்ளே போகலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். வானங்களே கேளுங்கள், பூமியை செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களை எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் சன உணர்வு இல்லாமலும் இருக்கிறது என்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று தேசிய தீர்க்கதரிசி சொல்லியிருக்கார். ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி. சத்தியவான் எவனிமன் சத்தம் கேட்கிறான்னு சொல்லியிருக்கேன் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக தேவ சனங்கள் போகிறபடினால தேவனுடைய கோப பாக்கியனைக்கு நீங்கள் ஆள் ஆகக்கூடாது என்பதற்காக இதை வேத வசனத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே. நாங்கள் தேவ கட்டளைக்கு, இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படித்தக்கதாக எங்களை பயன்படுத்துங்க, பக்குவப்படுத்துங்க. கேட்குற உள்ளங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. கேட்குற உள்ளங்கள் எல்லாத்தையும் பக்குவப்படுத்தி எந்தெந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்குற அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிக்கணுமா செபி தாழ்த்தி முறை சமுத்திரம் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஜாஷுவா டிவி நேயர்களே, தமிழரசனுக்கும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த இசை போடுகிற சாலமனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரோட இந்த வார்த்தையை நாங்கள் அதிகமாக சிந்திக்கும் போது இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில்
என்ன போட்டிருக்குன்னு சொன்னால் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் சனம் உணர்வு இல்லாமலும் இருக்கிறது என்று என்கிறார் என்று சொல்லி இங்கே வார்த்தையை கொடுக்கிறார். பிரியமானவரே, காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு மாடு ஒரு மனுஷனுக்கு இன்றைக்கி முன்பு உள்ள காலத்தில் வண்டி மாடு வச்சுருப்பாங்க, இறவைக்கு மாடு வச்சுருப்பாங்க. இப்போ உள்ள நாட்களில் பால் கறக்கிறதுக்கு மாடு வச்சுருக்காங்க. அவைகளெல்லாம் அந்த மனுஷனுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படுகிறது. அந்த எஜமானுக்கு, அந்த மாட்டுக்கு எஜமான் மனுஷன்தான், அது எல்லாம் கீழ்ப்படுகிறது. ஆனால் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படியலை அப்படிங்கிறது தான் எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள் என்று சொல்லி இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவர் இதை நமக்கு சொல்லுகிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த நாட்களில் எங்கே பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாத அளவுக்கு இன்றைக்கி மனுஷன் போய்கொண்டு இருக்கிறான் என்று தெளிவாக தெரிகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னால், முதலாவது நமக்கு தேடுறது மனுஷனுக்கு வறட்சி, அப்புறம் போனால் சரீரத்தில் வறட்சி, வியாதி, இதுதான் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போது இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் அதிகாரமும் வசனமும் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதி வைக்காதிருந்தார் வந்தரானால் நம் சோதம் குமாரை போல குமாராவுக்கு ஒத்து இருப்போம். சோதமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். குமாராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்குறார். சோதம் குமாரா அப்படின்னு சொன்னால், அந்த பட்டணம் பெரிய விபச்சார பட்டணம். அந்த பட்டணத்துக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதுபோல் நீங்கள் தேவ ஜனங்கள் இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்படின்னு சொன்னால், மாடுகள் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. மனுஷன் கீழ்ப்படியாத அளவுக்கு இன்று ஒரு தீர்க்கதரிசி சொல்கிற எரேமியா தீர்க்கதரிசி 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. எரேமியா 8:7, ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தைலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், என் ஜனங்களே கர்த்தரின் நியாயத்தை அறியார் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி 8வது வசனம் சொல், நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? மெய்யாகவே இது வேதபாரகன் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். நம்ம இடத்துல வேதமெல்லாம் இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் இடத்துல வேதம் இருக்கிறது, இன்னும் மற்ற புறஜாதி இடத்துல ராமாயணம் இருக்கிறது, இன்னும் குரான் இருக்கிறது, எல்லாம் வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க இந்த உண்மையான சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னால், இங்கே 6வது வசனம் போட்டிருக்குது. 8ஆம் அதிகாரம் எரேமியா 6:8-6 சொல்கிறது, நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யார்த்தம் பேசவில்லை, என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாப்படுகிறவன் ஒருவனும் இல்லை, யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையை போல அவரவர் வேகமாய் ஓடிப்போனார்கள் என்று சொல்லி இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். காரணம் என்ன சொன்னால், எல்லாமே ஞானி தான். இன்றைக்கி நிறைய கல்வி கற்றிருக்காங்க, நிறைய சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்க. இன்னும் முன்பு உள்ள காலங்களில் கூட நிறையா தொலைக்காட்சி இதுவெல்லாம் ரொம்ப கிடையாது, வாகனங்கள் ரொம்ப கிடையாது, விவசாயத்துக்கு மோட்டார் ரொம்ப கிடையாது. இன்றைக்கி நிறைய தொழில்கள், கட்டட வேலைகள் நிறைய இருக்கிறது. நான் பெரிய ஞானிகள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை நீங்கள் சேவிக்கிறீர்களா என்று கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெண்ணிடத்தில் போய் கேட்கும்போது, உடல்நிலை சரியில்லை, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, வேதத்தை வாசிப்பியாமா அப்படின்னு கேட்டதுக்கு வாசிக்கவே கிடையாது அப்படிங்கிறது. வேதமெல்லாம் இருக்குது, அது மூடி இருக்குது, அப்படி இருக்குது, அதை வாசிக்கிறது கிடையாது. என்ன எங்கெங்கெல்லாமோ சுற்றி திரிவதுக்கு எல்லாமே கணவன் மனைவியாக போகிறதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. இந்த வேதத்தை எடுத்து கொஞ்சம் நேரம் வாசித்து ஜெபம் பண்ணி இந்த வேலையை பார்க்குறதுக்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்குள்ளே நம்ம கனி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த தேசத்தில் சொந்த தேசத்தில் நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால், நேர்த்தியான வேலையில் நல்ல மழை வேணும், நல்ல ஒரு செழிப்புள்ள காலங்களை கொடுக்கணும், மற்றவர்களிடத்தில் முறையிடாத அளவுக்கு கர்த்தர் எல்லா காலங்களும் நம்ம தேசத்தில் சொந்த தேசத்தில் இருந்து மற்ற தேசத்துக்கு நம்ம அடிமையாக போகாத அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம கர்த்தரை நம்ம சேவிக்கணும். அதுதான்
நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தில் நமக்கு தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அதுதான். ஆனால் மற்ற ஜனங்களை இந்த தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, உங்கள் பிள்ளைகளை நல்ல நோய் நொடி இல்லாமல் வளர்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. குருடு செவிடு நொண்டி எல்லாம் பிறக்காது. இன்றைக்கி நிறையா பேர் வந்து நிறைய நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வந்து இப்படி நடக்க மாட்டாங்க, கால் வலிக்கு கால் வீங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஆஸ்பத்திரியெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். இந்த விதத்தில் தெளிவாக எழுதியிருக்க தேவனை நீங்கள் சேவிக்காமல் இருந்தே அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் வியாதி தான் நமக்கு கூடுதலாக வரும். அப்போ வியாதி நமக்கு கூடுதலாக வந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி அநேக உள்ள காரியங்களை நஷ்டத்தில் தான் நம்ம போய் முடியும். ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளான பூமியுமாக இருந்தனோ, பின்ன ஏன் என் சனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருகிறதில்லை என்று சொல்கிறார்கள். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, என் சனங்களோ எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி தேவ வார்த்தை இப்படி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்ம மறக்கிறதுக்கு என்ன, நம்மளை உண்டாக்குறவரை தேடுறதுக்கு ஏன் மனசில் வரல? அப்போ ஒரே வாழ்க்கையாக வாழ்ந்தால் நம்ம நரகம் தான் போகணும், பரலோகம் வருகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ, நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், நீட்டாக கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகணும், நம்ம எதுலேயுமே குறையக்கூடாது. எனக்கு ட்ரெஸ்ஸு பண்ணுறதுலாம் ரொம்ப அலங்காரமாக இருக்குது, நல்ல நகை போடுறதுல ரொம்ப அது பித்தாலேயே தங்கமோ தெரியல, போட்டுக்கிட்டு அலங்காரமாக தான் போய் கொண்டு இருக்குது. ஆனால் தேவனை தேடக்கூடிய ஜனங்களாக இருக்குதா அப்படின்னு சொன்னால் கிடையாது. அதனால தான் இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது யோபானில் சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது. யோபானில் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 1வது வசனமும் 2வது வசனமும் சொல்லுகிறது. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி வேதத்தில் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்படின்னு சொன்னால் நான் மெய்யான திராட்சை செடி அப்படின்னு சொல்லார். அப்போ நீங்கள் கொடிகள் அப்படின்னு சொல்லார். இன்றைக்கி கொடிகளில் காய் கிடக்கும். இந்த பூசணிக்காயோ வெள்ளரிக்காயோ இன்னும் சுரக்காயோ நிறைய காய் காய்ச்சி கிடக்கும். அங்கே காய்ச்சி கிடக்கல, இந்த தூரம் நீங்கள் பிடிங்காச்சு அப்படின்னு சொன்னால் அந்த காய் காய்ச்சி கிடாது. அப்போ ஆண்டவரோடு நம்ம செயல்படுறதா அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆதாரம் அப்படின்னு சொன்னால் அவர் தான் செடி, நம்ம கொடி தான். அப்போ நம்ம அவரோடு நம்ம கனி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த மூட்டை பிடுங்கி போட்ட கதையாக தான் இருக்கும். நம்ம வாழ்க்கை வந்து நோயும் நொடியும் தொல்லையும் துரட்டுமாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறது தான் சாத்தான் போய் கூட்டி கொண்டு அங்கே கொண்டு என்ன தற்கொலை பண்ண வச்சுருவான். ஆனால் கர்த்தருக்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே போட்டிருக்க நாங்கள் 3ஆம் வசனம் போட்டிருக்கிறது 15 யோவான் சுவிசேஷத்தில் 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறார். அப்போது இந்த வேதத்தை நம்ம வாசித்து அதன்படி நம்ம வாழும்போது பரிசுத்தவான்களுடைய பட்டியல் நம்ம சேர்க்கப்படுகிறோம். பரிசுத்தவான்களோட பட்டியல் அப்படின்னு சொன்னால் நம்ம யோசிக்கிறோம். வேதத்தை நிறைய பேர் கற்றிருக்காங்க, வேதத்தை நன்றாக கற்றிருந்தாலும் அதிலே ஒரு ஆள் சொல்கிறார் அருள் தந்தை அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் இருக்குது, நல்லா படிச்சிருக்கிறார், நல்லா பட்டம் வாங்கியிருக்கிறாரு, இதிலே தொலைக்காட்சியில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போது விக்கிர ஆராதனை பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னு கேட்டதுக்கு பதில் அளிக்கிறாரு, அதெல்லாம் தப்பு இல்லை, ஆரம்பத்திலேயே இருக்குது அப்படின்னு சொன்னார். நரகம் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, என்னையே உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நானே கர்த்தர், நீ எதோ ஒரு சொருபத்தை நம்பசிருக்க கூடாது, அப்புறம் என்ன அருள் தந்த எங்கூடி பெறுவேன், நரகம் தான் போவேன். யோசித்து பார்க்கணும், வேதத்தை நல்லா சிந்திக்கி ஆராய்ஞ்சு பார்க்கணும். பாரம்பரியத்திலே வாழ்கிறதுக்கு நம்ம போகக்கூடாது பிரியமானவர்களே. அப்போ இயேசு சொன்ன வார்த்தை என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. படிச்சிருக்கலாம், பட்டம் வாங்கியிருக்கலாம், ஆனால் படித்து பட்டம் சாப்பிட்றோம் இன்ஜினியர் வாங்கி இன்றைக்கி கலெக்டர்லாம் போய் இந்த வேதத்தை போதிக்கலை, சாதாரண மனுஷங்க தான். இந்த எரேமியா தீர்க்கதரிசி வரும்போது ஆசாரியர் குலத்தில் வந்தவர் தான். ஏசாயா தீர்க்கதரிசி நம்மள பாடுள்ள மனுஷன்தான், சாதாரண வேலைக்காரன் தான். அவங்க தான் இந்த நிருபத்தை கத்திடத்தில் கேட்டு எழுதியிருக்காங்க. நீ பெரிய படிப்பு படித்தவனே விக்கிர ஆராதனை பண்ணுறது சரிதாம்னு சொன்னால் அது என்ன வேதம், உனக்கு யார் வேதம் எழுதி கொடுத்தா? அப்போ உனக்கு தீர்க்க தரிசனமே இல்லையா? சாத்தா எழுதி கொடுத்தானோ? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இன்னைக்கு காலம் அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கிறது, காணிக்க வருகிறது,
எல்லாம் அவங்களுக்கு சுகபோகமாக வாழ்கிறதுக்கு காரு பங்களா எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த பூமியில் தான் உனக்கு பரலோகம் இருக்குது. தேவட ராட்சி உனக்கு இல்லை. பேச தெரிஞ்ச எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு மட்டும் நினைக்காத. உன்னை போல எல்லாரும் சத்தியத்தை அறிஞ்சவங்களும் இந்த பூமியில் கர்த்தர் வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். அன்னைக்குள்ள காலத்தில் கம்புளாட்டு விளையாண்டதை சண்டை போடுவாங்க, நீயா நானா அப்படின்னு. இன்றைக்கு அப்படி இல்லை. வேதமே நம்மளுக்கு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்குது. வேதத்தை நீங்கள் நன்றாக வாசித்து பாருங்கள். வாசித்து ஆரம்பத்திலிருந்து விக்கிர ஆராதனை பண்ணுது ரைட்டாக தப்பா அப்படிங்கிற நல்லா படுத்து செபம் பண்ணி ஆண்டவர் இடத்துல கேளுங்க. மனுஷர் இடத்துல கேட்காதங்க. உங்கள் பிழைப்புக்காக வேதத்தை எழுதலை, உங்கள் சுயநலத்துக்காக இந்த வேதத்தை எழுதலை. மறுரூபமாக்கப்படணும். இந்த இயேசு இந்த பூமிக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தம் சும்மா சுந்தலை. அந்த தேவனோட ராஜ்யத்துக்கு வரணும். அவர் மனிதனை படைத்த நோக்கம் வேற. ஆனால் அதிலே ஆதாம் தவறு செய்துட்டார் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்தார். பிதாவோட சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். யோசித்து பாருங்கள். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். யோபான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி விசுவாச மார்க்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். பட்டம் வாங்கியிருக்கலாம், பெரிய பணக்காரனாக இருக்கலாம். இன்றைக்கி நிறைய இடத்துல அரசியல்வாதி பூரா பூட்டி வந்து பணத்தை எடுக்காங்களாம். ஏழை எளிய ஜனங்களை பூரா சாப்பிட விடாத அளவுக்கு பட்னியை போட்டு கொண்டு விதைச்சி எடுக்காங்களாம். யாருக்கு லாபம்? யாருக்காவது கொடுத்துருந்தா கூட பரவாயில்லையே. இப்போ நீ கைது பண்ணி குற்றவாளியத்தனை போய்கிட்டு இருக்க. என்ன காரணம்? யோசித்து பாருங்கள். இந்த இயேசு உனக்கு இருந்திருந்தா அப்படின்னு சொன்னால் எத்தனையோ பேர் ஊழியம் பண்ணவங்களே சாப்பாடு இல்லாமல் வழி இருக்காங்க. அவங்களுக்கு நீ கொடுத்துருக்கலாம். அவங்க கொடுத்தா அதில் எத்தனை பேர் சபையில் நடத்தக்கூட அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி எல்லாமே என்ன ஆகிப்போச்சு? நீ கெட்ட பேராகி குற்றவாளி ஆகி செயலுக்கு போகணும், கைதியாகணும், 40 பேரை கொல்லணும். இப்படியெல்லாம் வாழறதுக்கு கர்த்தர் ஒருபோது தேசத்தில் அனுமதிக்க மாட்டார். நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்க. அதனால தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல. இயேசு ஒரு இடத்துல பிரவேசிக்கலை அப்படின்னு சொன்னால் அது சுத்தமாக வாழ்கிறதற்கு வாய்ப்பு இல்லை. இயேசு அந்த குடும்பத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் சமாதானம் இருக்காது, நோய் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள சண்டை தான் எப்பொழுது இருக்கும். நீ எவ்வளோ தான் வேலாது சம்பளம் வாங்கினாலும் சரி தான், 4 லட்சம் வாங்கினாலும் சரி தான், 5 லட்சம் வாங்கினாலும் சரி தான், அது செலவு காட்டிக்கொண்டே இருப்பான் சாத்தான். அமைதி இருக்காது குடும்பத்தில். இந்த இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்று பாருங்கள். வேதத்தை நீங்கள் காலையிலே மாலை எடுத்து நீங்கள் சும்மா இருக்க நேரம் வாசித்து பாருங்கள், அப்போ ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோட தொடர்ச்சியாக இருப்பார். எது எப்படி என்று சொல்லி யோசித்து பாருங்கள். நல்லதா கெட்டதா என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்குறதுக்கு வேதம் நல்லதையும் கற்றுக் கொடுக்குறது, கெட்டதான் அங்கே இருக்குது. கெடுதலை செய்து அப்படின்னு சொன்னால் அங்கே தண்டனை எழுதியிருக்கிறது. ஒரு மனுஷன் தான் தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கோர்ட்டு தான் தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேதத்தில் எல்லாம் இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவ நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருப்பி அப்படின்னு சொன்னால் யாரும் உங்களை கை போட முடியாது. அவர் பாதுகாக்கிறவர், அவர் பராமரிக்கிறவர், அப்படி அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவர். சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை விசுவாசித்த யார் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். இது கடைசி காலமாக இருக்கிறது. நீங்கள் சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறும்போது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். வறட்சியை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நல்ல ஒரு செழிப்பான காலங்களை நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார் என்று சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்குறோம். பெரியம்மா ஒரு கவியை பாடி முடிக்க ஆசைப்படுகிறேன். சர்வலகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரைகடல் உயர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், சர்வலகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், திரு அவதார நமஸ்காரம், ஜெகத்தின் ரட்சகனே நமஸ்காரம்.
நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கேட்ட சத்தியங்களை நினைவில் கொண்டு வருவோம். மாடு தன் எஜமானையும் எப்படியாக என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் விலகி போகிறபடினால சோதோமுக்கு நீங்கள் ஒத்து இருக்கக்கூடாத அளவுக்கு கர்த்தர் நமக்கு மீதியாக வைத்திருக்கிறபடினால கர்த்தரை நீங்கள் பின்பற்ற வேண்டும். 2 தீர்க்கதரிசி எரேமியா சொல்லும்போது, காட்டுப்புறாவும் கொக்கும் தகிலான் குருவின் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியன், ஜனங்களோ கர்த்தருடைய நியாயத்தை அறியாது இருக்கிறார், கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி நீ போய் சொல்லி என்று சொல்லி தேவச்சனங்களை அனுப்புகிறார். அடுத்தடியாக இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்க வந்த ஒரு நோக்கம் என்ன? நான் மெய்யான திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடியின்னு சொல்லிட்டார். என்னில் கனி கொடாத கொடி எதுவோ அதை பிதாவான அறுத்து போடுகிறார். நம்ம அவரோட ஒட்டி வாழுவோம், அவரை சார்ந்து வாழுவோம், அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வியாதியோ வறுமை ஏதோ தரித்திரம் எதுவும் நமக்கு நேரிடாத அளவு நம்முடைய சொந்த தேசத்திலே நம்ம கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நேர்த்தியாக மழை பெய்து நல்ல ஒரு செழிப்புள்ள வியாபாரமோ இல்லை படிப்போ பிள்ளைகளுடைய கல்விகளோ எதுவோ எல்லா காரியங்களும் அவரை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தியவான் எவன் என் சத்தம் கேட்குறான்னு சொல்லி இந்த வேதத்தை வாசிக்கிற இந்த சத்தியத்தை கேட்குற அத்தனை நேர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். தேசிய கூட சாலமனும் இனி தொலைக்காட்சி நடத்த தமிழரசனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறான். தாழ்த்துமுறை சமுத்திரம் கேட்குறவங்களை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன். நிகழ்ச்சியுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.